இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக யூடியூப்ல போயிட்டு இருக்க ஒன்று தான் நான் வாங்கினேன், ஊருக்கு வந்தப்போ வாங்கினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினர் பாட்டு. இப்போ பொதுவாக வந்து அரிசியை வடிகட்டி சாதத்தை வடிகட்டி தான் சாப்பிடணும், குக்கர்ல வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம திரும்பவும் பேக் டு ஸ்கொயருங்க மாதிரி பழைய காலத்துக்கே போயிட்டு இருக்கோம். பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் எது யூஸ் பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த லைஃப் ஸ்டைல் தான் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை வடிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, பார்த்தீங்களா நம்ம பாட்டி எல்லாம் அந்த மாதிரி தான் இப்போ அந்த பழைய காலத்துக்கே நம்ம பாட்டி காலத்துக்கே போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்ட்ரெயினர் பாட்டு ஒன்று தான் நானும் இப்போ ஊருக்கு போயிருந்தப்ப வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா வினோத் பிராண்டுல இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1570 போட்டிருக்கு. பட் 100 rupees ரிடக்ஷன்ல 1470 கொடுக்குறாங்க. பட் சரவணா ஸ்டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1300 இது அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க உங்க பெரிய ஊர்ல பாக்குற மாதிரி இருந்ததுன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் வாங்கினீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இதுல இருக்கிற மாதிரி தான். இது வந்து நம்ம பாஸ்தாவை இது பண்ணிக்கலாம், எதுனாலும் பாஸ்தா இந்த மாதிரி எது இது பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயே போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்றதை விடவே நீங்க இது வாங்கும் போதே அதுல போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவா தெரியும். பட் என்னோட வீடியோல மேக்ஸிமம் நான் எவ்வளவு தெளிவா காட்ட முடியுமோ அவ்வளவு தெளிவா காட்டுறேன். இப்போ இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே இதுதான் வரும், ரெண்டு பார்ட் தான் வரும். கீழே இந்த மாதிரி ஒரு பார்ட், மேல இந்த மாதிரி ஒரு பார்ட். மேல இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல் தான் வந்து நம்ம அரிசியில வைக்கிற அந்த சாதத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டி பண்ணுவோம். சோ இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடி கனமாவே இருக்கு. நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது ரெண்டுமே. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்தீங்கன்னா வினோத் கம்பெனிங்கிற பிராண்ட்ல நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்லயும் வச்சுக்கலாம் அல்லது அந்த இந்த கரண்ட் அடுப்புலயும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் ஹேண்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா இங்க பாத்தீங்கன்னா நல்லா ரெடியாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இது பாருங்களேன் இந்த அளவுக்கு இருக்கு ஹேண்டில்ஸ். ஸோ நம்ம இப்படி பிடிச்சி நல்லா நீட்டா இப்படி வடிகட்டிக்கலாம். ஸோ இதை இப்படி பிடிச்சி நீட்டா வடிகட்டிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை இப்படி இருக்கிறத வச்சு நம்ம இப்படி நீட்டா ட்ரெயின் பண்ணிக்கலாம். அது எப்படி ட்ரெயின் பண்றதையும் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 24 months வாரண்டி கார்டும் கொடுக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா நல்லா அடி கனமா இருக்கிறதுனால நம்ம சாதத்தையும் வடிச்சு பண்ணிக்கலாம், பாஸ்தா பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம், அல்லது லைட்டா குயிக் ரெசிபி மாதிரி ஏதாவது பண்றதுக்கு, பிரியாணி ஏதோ பண்றதுக்கும் நம்ம டக்குன்னு சாதத்தை வச்சு கலரி பண்றப்போ இந்த மாதிரி ஒரு கடிகனமான பாத்திரத்தை மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் ஸ்ட்ரெயினர் பண்றதுனால நான் சக்கரை பொங்கல் இதில் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரிசி எந்த கிளாஸ் எடுத்துக்கிறோமோ அந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி எடுத்துக்கணும். நான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சக்கரை பொங்கல் பண்றதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி எடுக்கிறேன். நீங்க வந்து சாதாரண ரைஸ் பண்றீங்கன்னா அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்றேங்கிறத காட்டுறேன். பட் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா ஆஸ் யூஷுவல் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி கொதிக்கும் போது போடணும். அந்த பாயிலிங் ஸ்டேஜில் நான் எப்படி போடுறேங்கிறதையும் காட்டுறேன். பாருங்க, தண்ணி நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அரிசியும் பருப்பையும் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சென்டரில் போடுங்க. சென்டரில் போட்டு நம்ம ஒரு தடவை கிளறி விடணும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி எடுத்து கூட நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். கரண்டி எடுத்து இப்படி மெதுவாக போடலாம். அப்போ உங்களுக்கு தண்ணி தெறிக்காது. ஸோ அதனால் அடுப்பு எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. இப்போ நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் போடுறேன், அரிசியும் பருப்பையும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ ரெண்டுத்தையும் போடுறேன். ஃபர்ஸ்ட் பண்ணுறதுனால நான் சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னுக்காக பண்ணுறேன். நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைஸ் ஸ்ட்ரெயினரில் இந்த இதில் பண்ணுறேன். பட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இது கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த டைமில் வந்து பாயில் ஆகி வருதுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எத்தனை நிமிஷம் ஆகுதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் எதுவும் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ராக் சால்ட்டோ அல்லது நீங்கள் வீட்டில் ஏதாவது உப்பு ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பிங்க் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா இது பண்ணி விட்டேன்.
இது கரெக்டாக நான் இப்போ வந்து டைம் செட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நேரம் பாயில் ஆகி வருதுங்கிறதையும் உங்களுக்கு நான் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது அல்லது பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துடும்போது இல்லை பண்ணும்போது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போலேருந்து நான் உங்களுக்கு டைம் செட் பண்ணி எவ்வளோ நேரம் வருதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்க, கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது பாயில் ஆகுதாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொரு பதங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். வெளியில் எடுத்து வச்சு லைட்டாக இப்படி நசுக்கி பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சாதம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும். நான் சக்கரை பொங்கல் பண்ணுறதுனால அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன அரிசி யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது பச்சரிசி. பச்சரிசிக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போவே நான் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அடியில் தங்கிடும். ஸோ அதனால் இப்படியே வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை ஸ்ட்ரெயின் பண்ணுறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து வச்சு மூட்டிக்கிறேன். இதுக்கு இந்த கேஸ் கேட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஸோ இதை அப்படியே வச்சு மூடிட்டு இங்கே ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கு வந்து நம்ம நல்லா இதில் செட் பண்ணிக்கணும். இப்படி நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இப்படி பிடிச்சிட்டு நம்ம வடிக்கணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை பிடிச்சி தூக்கி காமிக்க முடியல. இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு டம்ளர் நடுவில் ஒரு இது மாதிரி கொடுத்து சப்போர்ட் கொடுத்து அரிசி வந்து நான் ரைஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் வந்து இந்த ஹோல் வந்து உங்கள் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா ரைஸ் ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பாருங்க, ஃபுல்லாக அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலது ட்ராப்பாக விடும்ல, அந்த ஸ்டேஜை வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதுக்குள்ளேயே வந்து இந்த அரிசி வந்து நல்லா இது வெந்துடும். இப்போ இந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணுறேன். இப்படி போட்டால் லாக் ஆகிடும். இப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து லாக் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு டைமிங் சொல்ல மறந்துட்டேன்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 10 நிமிஷம் ஆச்சு அரிசி பாயில் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்களேன், நல்லா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா அரிசியும் பருப்பும் வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வெள்ளை எவ்வளோ ஆட் பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தண்ணி வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அரிசி கஞ்சியில் பார்த்தீங்கன்னா சில பேர் கஞ்சி போட்டு குடிப்பாங்க. அரிசி இதில் இந்த அரிசி கஞ்சி மாதிரி குடிப்பாங்க. சில பேர் வந்து இது வந்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. சில பேர் வந்து இது செடிக்கு ஊற்றுவாங்க. நான் செடிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தெரியாதவங்க இதை கேட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா, அதுக்காக தான். எனக்கும் மேக்ஸிமம் அவ்வளோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுத்தனோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் ரைஸ் எடுத்தனோ அதே கிளாஸில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளம் ஆட் பண்ணோடனே வந்து நான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளத்தெல்லாம் போட்டு அது நல்லா வந்துட்டு இருக்கு. நல்லா இன்னும் குலைவா இது நல்லா குலைவா வர வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை இது பண்ணிக்கலான்னு பார்த்துக்கிறேன். திராட்சை கைவசம் இல்லாதனால வெறும் முந்திரி மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து இந்த முந்திரி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் போட போகிறேன். இது முந்திரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பொரிச்சு அதில் போடுவோம் இல்லைங்களா, போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் முந்திரியை நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து திரும்ப இந்த இது போட்டு மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு இது ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திரும்ப நெய் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா அது அடுப்புலேயே இதாகட்டும்னு விட்டுட்டேன். கொஞ்சம் திரும்பவும் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு போகிற அவசரங்கிறதுனால நான் உங்களுக்கு அந்த பிளேட் எடுத்து வச்சு காட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் இன்னைக்கு ரெடி ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.